மத்திய கிழக்குல போர் பதற்றம் தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரியான பின்னணியில துபாயில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய ராணுவ தளம் மேல ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கதா இப்போ உத்தியோகபூர்வமான தகவல் வெளியாகி இருக்கு. இந்த தாக்குதல் எங்க நடந்தது, இதனால என்னென்ன சேதங்கள் ஏற்பட்டிருக்கு, இந்த தாக்குதல் மூலமா ஈரான் அமெரிக்காவுக்கு என்ன சொல்ல முயற்சிக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். துபாய்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல் மின்ஹாட் ஏர்பேஸ் மேல ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தி இருக்கதா ஆஸ்திரேலியாவோட பாதுகாப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மாலஸ் இப்போ உறுதிப்படுத்தி இருக்காரு. இந்த தளம் மத்திய கிழக்குல ஆஸ்திரேலியாவோட ஒரு முக்கியமான ஆதரவு மையமா செயல்பட்டு வருது. இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட இதுல இப்போ வரைக்குமே எந்த விதமான சேதங்களும் உயிரிழப்புகளும் பதிவாகல அப்படின்னு சொல்லிதான் தகவல்கள் வெளியாகி இருக்கு. அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல், மத்திய கிழக்கு நாடுகள் இது எல்லாத்தையுமே மையப்படுத்தி இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய போர் பதற்றம் காரணமா ஈரான் பதில் தாக்குதல் நடத்தி வருது. இந்த பதில் தாக்குதல்கள்ல நிறைய மத்திய கிழக்கு நாடுகள் மேல ட்ரோன் தாக்குதல்களும் ஏவுகணை தாக்குதல்களும் நடத்தப்பட்டு இருக்கு. இந்த தாக்குதல்கள் காரணமா மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் எல்லாமே நடத்தப்பட்டு வருது. இந்த தளங்கள் அந்தந்த நாடுகளுக்கு கீழே செயல்பட்டு வந்தாலும் கூட சில தளங்கள் அமெரிக்கா மற்றும் கூட்டணி படைகளோட செயல்பாட்டுக்கு கீழே இருக்கு. இந்த காரணங்களால ஈரான் இப்போ மேற்கொண்டு இருக்கக்கூடிய தாக்குதல்கள் ஒரு நாட்டை மட்டும் நோக்கியதா, அப்படி இல்லைன்னா கூட்டணி படைகளுக்கான எச்சரிக்கையா அப்படிங்கிற கேள்வி சர்வதேச அரசியல்ல எழுப்பப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரான் தன்னுடைய தாக்குதல்களை பிராந்திய அளவுல விரிவுபடுத்துதா, அப்படி இல்லைன்னா இது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல் நடவடிக்கையா அப்படிங்கிற கேள்விகளும் இப்ப எழுப்பப்பட்டு வருது. எது எப்படி இருந்தாலுமே கூட ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்கா ஈரானோட இந்த தாக்குதல் நடவடிக்கைகளை ரொம்பவே அவதானமா உற்று நோக்கிக்கிட்டு இருக்கதா இப்போ தகவல் வெளியாகி இருக்கு. ஈரான் ஆஸ்திரேலிய ராணுவ தளத்தை தாக்குனது மத்திய கிழக்குல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஈரான் இஸ்ரேல் போர் பதட்டத்தோட ஒரு பெரிய விளைவா இப்போ பார்க்கப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம கட்டார், குவைத், ஜோர்தான், பஹ்ரைன், சவுதி அரேபியா, துபாய், ஈராக் போன்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய தளங்கள் மேலேயும் இப்போ ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கு. ஆஸ்திரேலிய ராணுவ தளம் மீது மேற்கொண்ட தாக்குதல் எந்த விதமான உயிரிழப்புகளுமே இல்லாம முடிவடைஞ்சிருக்கு. ஆனா இந்த விடயம் ஒரு பெரிய பிராந்திய யுத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி உலக நாடுகளுக்கு மறுபடியும் ஒரு தடவை ஞாபகப்படுத்தி இருக்கு. இந்த தாக்குதலோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? கூட்டணி நாடுகள் எல்லாமே ஒன்றிணைந்து ஈரான் மீது பதிலடி தாக்குதல் நடத்துமா, அப்படி இல்லைன்னா தூதரக பேச்சுவார்த்தைகள் தீவிரமடையுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கனுஷியா புஷ்பகுமார்.